ஹாய் விவஸ். இன்னைக்கு நவம்பர் 21 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னிய வந்து நலங்கு வைக்க சொல்றாங்களா. அப்போ பொன்னி இல்ல வேண்டாம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உஷாவும் அவ எனக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இருந்தவங்க எல்லாருமே சக்தி கிட்ட நீ வச்சேன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து தான்ப்பா வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ சக்தி என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சுட்டே நின்னுட்டு இருக்கிறாரு. அப்போனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, போய் பொன்னிய கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து நீ வந்து வை அப்படின்னோனே, இப்ப சக்தி அப்படியே ரொம்ப ஹாப்பியா போய் பொன்னிய கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து 2 பேருமா நலங்கு வச்சு ஒவ்வொரு சைடு நின்னு ஃபோட்டோ எடுக்குறாங்க. உஷா மட்டும் உம்முன்னு இருக்காங்க. சிரிங்க அப்படின்னோனே ஒரு மாரியா சிரிக்கிறாங்க. அப்புறமா இவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இப்ப சக்தி வந்து ஏதோ வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியில கிளம்பிடுறாரு. இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்தார்ல, அவர வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போதே தாஸ் கால் பண்றாரு. இப்ப தாஸ் கால் பண்ணி காசு கேட்கிறாரு. இந்த மாரி நான் கேட்டேன்ல, அந்த காசு எனக்கு தான்னோனே, ₹1,00,000 தானே நான் இன்னைக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சுந்தரம் சொல்றாரு. அது நேத்து இன்னைக்கு ₹2,00,000 வேணும் அப்படின்னோனே, சரி நீ எங்க வரணும் அப்படின்னோனே, நான் லொகேஷன் அனுப்புறேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரு சுந்தரம் போயி அவர நேர்ல பார்த்து ₹2,00,000 குடுத்தோனே, இனிமே என்ன தொல்ல பண்ண மாட்டல்லன்னோனே, நான் ₹5,00,000 கேட்டேன். ₹2,00,000 தானே தந்திருக்க. இன்னும் ₹3,00,000 இருக்குல்லன்னோனே, இல்ல அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தான்னு சொல்லி சுந்தரம் அங்கருந்து கிளம்பிர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சண்முகம் வந்து வீட்டுக்கு வெளியில உட்காந்துருக்கிறாரு. அப்போ பொன்னி வந்தோனே, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தும்மா. எங்க நீ வராம போயிருவியோன்னு நான், அப்பா, சக்தி எல்லாம் ரொம்ப இதா இருந்தோம். ஆனா சிவானி உன்ன கூட்டிட்டு வந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சும்மான்னு சொல்லி, அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகி பொன்னிகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னிக்கிட்ட சக்தி போய் பேசுறாரா. பொன்னி பொன்னி சொல்றாங்க, நானே கடுப்புல இருக்கேன் போயிருங்கன்னோனே, இப்ப நீ கடுப்புல இருந்தாலும் ஃபங்க்ஷன்ல நீ அழகா இருந்த நான் கட்டின சாரீல, அந்த சாரீல உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அப்படியே சக்தி வந்து பேசிட்டே இருக்கிறாரு பொன்னிக்கிட்ட. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.